வணக்கம் மக்களே. இந்த எல்லாருக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாருமே ஒரு ரூமர்ஸ்னால நம்ம பெட்ரோல் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுரும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேன்லயும் உங்களோட பிஸ்லரி வாட்டர் பாட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பெட்ரோல் வாங்கிட்டு போனதை பார்த்தோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். ஸோ அதனால தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஒன்று போடணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நீங்கள் வாங்கிட்டு போன பாட்டிலை நீங்கள் உங்களோட காரு இல்லாட்டி உங்களோட பைக்கில் வந்து உள்ளார வச்சு ஸ்டோர் பண்ணிடாதீங்க. அதை வந்து ஒரு வென்டிலேஷன் உள்ள ஏரியா, அதாவது வீட்டுக்கு வெளியில் வச்சுருங்க. வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்க இருக்கும், இல்லாட்டி நாய் ஏதாவது ஒரு பெட்ஸ் வளர்ப்பீங்க. ஸோ அதுக்கு தான் தெரியாது அது பெட்ரோலாக என்னன்றது. ஸோ அதெல்லாம் ஒரு அன்சேஃபான ஒரு இடம். ஸோ அதனால் வீட்டுக்கு வெளியில் ஒரு வென்டிலேஷன் உள்ள மாதிரி இடத்துல வைங்க. டைரக்ட் சன்லைட் படுற இடத்துல வைக்காதீங்க. டேரெக்டாக சன்லைட் படுற இடத்துல வச்சிங்கன்னா அது எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த 1 லிட்டர் பாட்டில்லாம் ஃபுல்லாக வந்து அதில் வாங்கியிருக்காதீங்க. கொஞ்சமாவது கேப் விட்டு வாங்க. ஏன்னா பெட்ரோல் வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வாங்கிட்டு போனது பிரச்சனை இல்லை. இது ரூமர்ஸ் தான். நாளையிலேருந்து பெட்ரோல் ஈஸியாக கிடைக்க போகுது. பட் ஆனால் நம்ம வாங்கிட்டோம். அதை கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு வந்து இதை சேஃபாக வந்து வச்சுக்குங்க. எப்போ யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை இமீடியட்டாக யூஸ் பண்ணிடுங்க. எந்த ஒரு அதாவது க்ளோஸ்டு பிளேஸ்லேயும் வைக்காதீங்க. அதாவது உங்கள் வாட்டர் ஹீட்டர் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு 50 மீட்டர் தள்ளியே வைங்க. அதிலேருந்து சேஃபாக வச்சுக்கணும். பார்த்தீங்களே மக்களே, சேஃபாக இருங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இதை வாங்கியிருப்பாங்க இன்றைக்கி. மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் உள்ள எல்லார் வீட்லேயுமே இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. பி சேஃப் மக்களே. தேங்க்யூ.